ஹலோ கைஸ், இன்றைக்கி Redmi Note8 டிவைஸ்க்கு எப்போ Android 10, MIUI 12 இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். MIUI 12 மேக்ஸிமம் எல்லா டிவைசஸ்க்கும் இப்போ ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் Redmi Note8 டிவைஸை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. Android 10 ஃபஸ்ட்டு வருமா இல்லை MIUI 12 ஃபஸ்ட்டு வருமா அப்படிங்கிறத பற்றியே அவங்க இன்னும் சொல்லலை. Redmi Note8 இது ஒரு நல்ல டிவைஸ் தான். 4000 mAh பேட்டரியோட 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. 48 MP-யோட 4 AI குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் லான்ச் ஆனப்போ 9999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எக்கச்சக்க GST அது இதுன்னு சொல்லி இப்போ ஒரு 11,500 to 12,000ல் விற்கிறாங்க. 2000 எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க. பட் இப்போ லான்ச் ஆன Redmi Note9 Prime இந்த டிவைஸும் 9999 தான். அதோட கம்பேர் பண்ணும்போது Redmi Note8 தான் அதை விட பெட்டராக இருக்குது. இந்த டிவைஸ் லான்ச் ஆனப்போ Android 9 பேஸ்டு MIUI 10 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்துச்சு. பட் கொஞ்ச நாளில் MIUI 11 அப்டேட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் தேர்டு பேட்சில் தான் MIUI 11 அப்டேட் இந்த டிவைஸ்க்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் February மந்தில் ஒரு Android 10 வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். MIUIயோட ட்விட்டர் பேஜு, டெலிகிராமோட அஃபீஷியல் குரூப்பு, MI கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே Redmi Note8ஓட அப்டேட்டை பற்றி கேட்டப்போ அவங்க சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு சில குரூப்பில் மிட் மார்ச்சில் வருனாங்க, மார்ச் மாதம் வெயிட் பண்ணால் ஏப்ரலில் வருனாங்க, ஏப்ரலில் வெயிட் பண்ணால் மே மந்த்துனாங்க. மே மந்தில் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மே மந்தில் MIUI 12 இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பையும் ஜூன் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஜூலை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஜூலைலேயுமே வரல. இப்போ ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே சொல்லிகிட்ருக்காங்க. MIUI 12 அப்டேட்டுக்காக Redmi Note8 யூசர்ஸ் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரில. Redmi Note8ஓட லோயர் டிவைசஸாக இருக்கிற Redmi Note7 சீரீஸில் இருக்க Note7, Note7S, Note7 Pro இந்த டிவைசஸ்க்கெலாம் கூட Android 10 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் லேட்டஸ்ட்டு செக்யூரிட்டி பேட்சோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மிலேயே ரெட்மியோட 8, 8A, Note8 Pro இந்த டிவைசஸ்க்கும் Android 10 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Redmi Note9 சீரீஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸே Android 10ஓட தான் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் Redmi Note8க்கு மட்டும்தான் Android 10 ரிலீஸே பண்ணலை. MIUI 12 சைனாவில் ரிலீஸ் பண்ணப்போ எல்லா டிவைசஸ்க்கும் க்ளோசஸ்ட்டு பீட்டா ரோம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே Redmi Note8க்கு எது ஸ்டேபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 665 ப்ராசஸர் Redmi Note8ல் இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் அதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணலை. இதே ப்ராசஸர் ரியல்மியோட 5 சீரீஸ், MIயோட A3 இதிலெல்லாம் இருக்குது. MI A3 Android 1 டிவைஸ். ஸோ அதுக்கு அப்டேட் ஈகர்லி கொடுத்துருவாங்க. ரியல்மியோட 5 சீரீஸ்க்கும் Android 10 அப்டேட் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லாதவங்களுக்கும் மேனுவலாக அப்டேட் பண்ண சொல்லிட்டாங்க. Redmi Note8 போன வருஷம் டாப் செல்லிங் டிவைசஸில் ஒரு டிவைஸ். இதுக்கு ஏன் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியல. அப்டேட் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே வரணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அது மாதிரி பண்ணுங்கள். உங்கள் அப்டேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் போனீங்கன்னா கீழே ரிசீவ் அப்டேட் இயர்லி அப்படின்னு இருக்கோ, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற டிவைஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி அப்டேட் வந்த உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேறு டிவைஸ்க்கு ரோல் அவுட் ஆயிரும். ஓகே, ஃபைனலாக Redmi Note8க்கு எப்போ Android 10, MIUI 12 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மாதம் 12ஆம் தேதி Xiaomi இந்தியா லைவில் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே எந்தெந்த டிவைசஸ்க்கு MIUI 12 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் MI 10, Redmi Note9 சீரீஸ், Redmi Note8 சீரீஸ், Note7 சீரீஸ் இருந்துச்சு. இதில் MI 10 Redmi Note9க்கு பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Note8 Proக்கு ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி Note8க்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். Redmi Note8க்கு அப்டேட் ரிலீஸ் பண்ண உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம்
Android 10 MIUI 12ஓட Redmi Note8ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். MIUI 12ஓட சூப்பர் வால்பேப்பர் வந்து எப்படி Redmi Note8 Note8 Proல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் MIUI 11லேயே கூட இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.